ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வாங்குவதற்கு இன்று ஆட்கள் இல்லைங்க. அதே மாதிரி இன்று நேரடி சாமி தரிசனக்கே வெறும் 8 மணி நேரம் தான் ஆகுதுன்னு தேவஸ்தானமே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உண்டான அப்டேட் அனைத்தும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு, திருப்பதியில் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது திருப்பதிக்கு ட்ரெயினில் வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலேயும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸையும் டிக்கெட் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஒரு பெரும்பான்மையாக கேட்குற சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு டிக்கெட் தரேன்னு சொல்கிறீங்க, எத்தனை மணிலேருந்து க்யூ லைனில் நிற்க வைக்கிறாங்க? இதுக்கு உண்டான பதில் பார்த்தீங்கன்னா, பக்தர்களின் கூட்டத்தின் அடிப்படையில் நேற்று 6:30 மணிக்கெல்லாம் பக்தர்களை க்யூ லைனில் விட்டுருக்காங்க. ஆனால் 9 மணி தான் டிக்கெட் தந்திருக்காங்க. சில நேரங்களில் 7:30 மணிக்கு விடுறாங்க. ஏன்னா பக்தருடைய கும்பலை கணக்கை பண்ணி இந்த மாதிரி க்யூ லைனில் அலோவ் பண்ணுறாங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். எக்ஸாம்பிள், இப்போ க்யூ லைனில் ஒரு 6:30 மணிக்கு விடுறாங்க, 9 மணி டிக்கெட் கொடுக்குறாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட க்யூ லைனில் எங்கேயும் கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகிறோம். நேற்று 6:30 மணிக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு க்யூ லைனில் நின்னாங்க. 9 மணி தான் டிக்கெட் கொடுத்தாங்க. எவ்வளோ நேரம் காத்திருப்பாங்கன்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஆனால் நேற்று டிக்கெட் வாங்குறதுக்கு பக்தர்கள் கூட்டம் ஸ்டார்டிங் டைமில் தான் அதிகமாக இருந்தாங்க. அதன் பின்பு பக்தர்கள் வருகை குறைவு. அதே மாதிரி நேற்று கொடுக்கப்பட்ட இலவச தரிசன டிக்கெட்டின் எண்ணிக்கையும் மிக அதிகம். அதாவது நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கி ஏப்ரல் 7ஆம் தேதி உண்டான டிக்கெட் 14,000 டிக்கெட் கொடுத்தாங்க. இது ஏப்ரல் 14ஆம் தேதி இன்று பகல் தரிசனத்துக்கு, ஏப்ரல் 8ஆம் தேதி அதிகாலை தரிசனத்துக்காக ஒரு 5,000 டிக்கெட்டும், மொத்தமாக 19,000 டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு திறந்தாங்க. அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி நேற்று 9 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் ஏப்ரல் 7ஆம் தேதியோட டிக்கெட் இன்று அதிகாலை 2:15 முடிஞ்சிருச்சு என்ற தகவல் கிடைச்சிது. அதன் பின்பு ஏப்ரல் 8ஆம் தேதி அதிகாலை தரிசன டிக்கெட் 5,000 டிக்கெட் கொடுக்க தொடங்கி இன்று அதிகாலை 8:46 தான் டிக்கெட் முடிஞ்சுது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 12 மணி நேரம் டிக்கெட் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படி ஸ்லோவாக போயிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக அப்டவுனாக இருந்திருக்கு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். பெரிய லெவலில் எதுவும் கூட்டம் இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் தினந்தோறும் வழங்கப்படுகிறது. ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் வாங்கினீங்கன்னா 1,200 அப்படிங்கிற ஸ்கேன் வச்சா மட்டும்தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இன்று காலை 6 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் இந்த வீடு எடுக்கும்போது 9:15, அது வரைக்குமே 712 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. பக்தர்கள் கூட்டம் மிக குறைவாக இருக்குன்றது தான் இந்த விஷயத்தில் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக இன்று 7/4/2025 நிலவரப்படி காலை 7 மணி நிலவரப்படி அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு 8 மணி நேரம் தான் தரிசனத்துக்கு ஆகுதுன்னு, எந்த குடோன்லையும் நாங்கள் தங்க வைக்கல, டேரக்ட் தரிசனத்துக்கு தான் பக்தர்களை அனுமதிக்கிறோம்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று 6/4/2025 அன்று 72,960 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 23,126 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,63,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வச்சிருந்ததாகும். ஆல்மோஸ்ட் எந்த குடோன்லையும் நாங்கள் பக்தர்களை தங்க வைக்கல. நேற்று 7 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆச்சுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனம் வைத்திருப்பவர்களுக்கு 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 4.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் வரை ஆகுது என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் க்ரௌட் கிடையாது 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 என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன்.
திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இன்னைக்கு ரூம் புக்கிங் உண்டான டீட்டெயில் எதுவும் கிடைக்கல என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் காலைல 5 மணிக்கு திருமலையில் ரூம் புக்கிங் திறந்து தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க என்ற தகவல் மட்டும் இருக்கோசம் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ரூம் கிடைச்சிருக்கு என்ற டீட்டெயில் எதுவும் நம்மக்கிட்ட கிடைக்கல என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அன்னப்பிரசாதம் திருமலையில் செயல்படுகிறதா, என்ன நேரத்தில் கொடுக்குறாங்க? காலை 8:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. காலை 10:30 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் கொடுப்பாங்க. டின்னர் மாலை 5 மணி முதல் இரவு 10:30 மணி வரை லஞ்ச் தொடர்ந்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்வாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 9 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம். அண்ணா, பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு ஸ்ரீவாயில் நடந்து போகலாமா? தாராளமாக போகலான்னு. நீங்கள் ஸ்கேன் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு ஸ்ரீவாயில் மட்டும் நடந்து போகலான்னு. நாங்கள் 18-19 ஏப்ரல் திருமலைக்கு 100 ரூபாய் ரூம் 2 நாள் தங்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்கள். முடியாது சார், ஒரு நாள் தான் தங்க முடியும். அதேமாரி நீங்கள் 2 நாள் தங்கினீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த கேஷ் டெபாசிட் அமௌண்ட் 500 ரூபா கட்டியிருப்பீங்களே, அது ரீஃபண்ட் ஆகிறதுல நிறைய சிக்கல் இருக்கும் சார். 300 ரூபாய் டிக்கெட் எந்த மாதத்துக்கு புக் பண்ணால் நாங்கள் திரும்பவும் பேபியே வச்சுருக்கோம், மே மாதத்துக்கு ரஷ் அதிகமாக இருக்குமா தர்ஷனுக்கு சொல்லுங்கள். 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஜூலை மாதத்துக்கு தான் இந்த மாதம் 24 ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மே மாதத்துக்கு தரிசனம் வரணும், ஏதாவது வீக் டேஸில் புதன் வேலை வந்தால் ஓரளவுக்கு பார்க்கலாம். 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்காது. நாங்கள் ஏப்ரல் 18 போகலான்னு இருக்கோம். எஸ்எஸ்டி நிலவரம் எப்படி இருக்குது? க்ரௌடே இல்லைங்க சார் இன்றைக்கெலாம். அண்ணா, ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நைட்டு 1 AM பஸ் இல்லை ஆட்டோ கிடைக்குமா? கொஞ்சம் பெஸ்ட்டாக சொல்லுங்கள். அதுக்கு பெஸ்ட்டாக சொல்லுங்கள். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸு ஆட்டோ திருப்பதியில் சுற்றி பார்க்க, திருப்பதிக்கு வேறு இடம் ரூம்ஸ் போக கிடைக்கும். ஆனால் திருமலையை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மலை மேலே போகிறதுக்கு இரவு 12 மணி முதல் அதிகாலை 2:55 வரை மூடி இருக்கும். காலை 3 மணிக்கு தான் திறப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகணுமா? எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் நடந்தும் போகலாம், பஸ்லேயும் போகலாம், உங்களுடைய விருப்பம். நடந்து போகிறதுக்கு எஸ்எஸ்டி டிக்கெட் தேவையில்லை. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும். நாங்கள் ஏப்ரல் 25 போகிறோம். கூட்டம் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் நார்மலாக இருக்கும் வாங்கண்ணா. இன்று விஷ்ணுவாசில் மாலை 6 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க லைனில் நிற்க விடுவார்களா? ஆமாண்ணா, 6:30 மணி 7 மணி எப்போ வேணால் விடுவாங்கண்ணா. கூட்டத்தின் அடிப்படையில் விடுவாங்கண்ணா. வீடியோ ஃப்ரெண்டில் சொன்ன மாதிரி தானே பிரதர். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கொஷின் என்னென்னா, நான் ஏப்ரல் 9 மார்னிங் டிக்கெட் என்ட்ரி புக் பண்ணிவிடுவேன். நாங்கள் புக் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு 3 மாதத்துக்கு மார்னிங்கில் 6 மணி சர்வதர்ஷன் டிக்கெட் சேம் டேக்கு கிடைக்குமா? வேலைக்கிழமை டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. வேலைக்கிழமை வெறும் 7000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. நைட்டு 9 மணிக்கு கொடுத்தாங்கன்னா 10 மணிக்கெலாம் வேலைக்கிழமை டிக்கெட்டே முடிஞ்சிடும். சார், தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் லட்டு பே பண்ணி வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம் சார். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 லட்டு கொடுப்பாங்க. 100 ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். வேறு என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.